சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இதுவரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 48 மணி நேரத்தில். இந்த 48 மணி நேரத்தில் 600 பேருக்கு மேலே அமெரிக்கா பேஸில் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. மெயினாக வந்து டெல் அவீவ் பேரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, மழை பொழிகிற மாதிரி இங்கே வந்து மிசைலை வச்சு பொழிஞ்சிருக்காங்க. ஒரு 20-25 மிசைல் வருது, கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா அதோட டேமேஜே டெல் அவீவ் வந்து இனி எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. டெல் அவீவ் அந்த முக்கியமான நகரங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடி தண்ணி இருக்குல்ல, டீசலினேஷன் பிளான்ட்டு, அதை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுபோக வந்து ரிஃபைனரியை வந்து எதோ அங்கே உள்ள இருக்கு, அதை போட்டு தாக்கியிருக்காங்க. 900 குண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 900 பாம்ஸ். தலை போயிடுச்சு அப்படின்னா மற்றவெல்லாம் அப்படி ஒரு மாதிரி தடுமாறிடும் எதிர்பார்த்தாங்க இல்லையா. அது எதிர்பாராத அளவுக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்திருக்க தலை வந்து அவரோட மோசமாக இருக்காங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஆண்டு 12 நாள் யுத்தத்தை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய தொடர்ச்சியாக நிறைய விளைவுகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஈரானினுடைய உச்சத்தலைவரான அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இறந்தும் போயிருக்காரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மிக சரமாரியான தாக்குதல் ஈரான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ மத்திய கிழக்கில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குது சார்? இதை எப்படி நம்ம பார்க்கறது? என்ன மாதிரியான தாக்குதலை ஈரான் நடத்திக்கிட்டு இருக்காங்க? அதே மாதிரி ஈரான் மேலே என்ன மாதிரியான தாக்குதல் அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சரி, இப்போ இது வந்து நம்ம பேசிக்லேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நம்பர் 1 வந்து ஈரான் மேலே ஃபஸ்ட்டு ஒரு முந்தா நாள் இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா தாக்குனது. அதுக்கப்புறம் நேற்று வந்து எகெயின் இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டாவது வந்து பேரேஜ் உள்ளாயில் மழை பொழிஞ்சிருக்காங்க ஈரான் மேலே, டெஹரான் மேலே. ஸோ இது வந்து அவங்க சைடில் ஒரு தாக்குதல். அதுக்கப்புறம் ஈரான் வந்து பதிலடி தாக்குதல். சரி, இது வந்து ஏன் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் அப்படி நம்ம பேசிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஈரான் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 1979லேருந்தே கேட்கல. குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் அந்த புரட்சி, ஆமாம், இந்த புரட்சிக்கு அப்புறம் வந்து இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அப்படின்னு இருக்குல்லையா, அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறமே முதல்ல வந்து கொமேனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 10 வருஷம் இருந்தார். 89 அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற அயத்துல்லா அலி கமேனி வந்து அதிகாரத்துக்கு வர்றாரு. என்னென்னா, அங்கே அதிகாரத்துக்கு வர்றவங்க வந்து இமாமாவும் இருக்கணும். இமாமுங்கிறது மதத்தலைவர். ஸோ மற்ற நாடுகள்லாம் மதத்தலைவர் வேறு, ஆட்சியாளர் வேறு. அங்கே வந்து மதத்தலைவர் தான் சுப்ரீம் லீடர். ஓகே, அப்போது கொமேனி இருந்தார் 10 வருஷம். அதுக்கப்புறம் அவர் இறந்து போனோடனே கமேனி வந்தார். வந்து 37 வருஷம் அவர் இருந்தார். இப்போ வந்து முந்தா நாள் அவரை கொண்டுட்டாங்க. ஸோ இது அப்போ இது என்னன்னா, இவங்க ஈரான்கிட்ட வந்து சண்டை இழுக்கிறது இதெல்லாம் வந்து புதுசு இல்லை, பண்ணிகிட்டே இருக்காங்க. நேரடியாக யுத்தம் பண்ணாமல் 80களில் இவரை வச்சு ஈராக்கு சதாம் ஹுசேனை வச்சு 8 வருஷம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் முடியலப்பா அப்படின்னு வித்ட்ரா பண்ணித்தான் சமாதானம் ஆனாங்க 8 வருஷம். அப்போ 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சேதாரம். இவருக்கு வந்து ஈரானுக்கு தேவைப்பட்ட அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரஷ்யாவில் வாங்கினாங்க. வழக்கம் போல் அதுக்கு எதிராக அமெரிக்கா வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க, ஈராக் கொடுத்தாங்க. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சமாதானமாகி போனதுக்கப்புறம் அங்கே அந்த கதையெல்லாம் தெரியும். அவர் வந்து குவைத்தை பிடிச்சார் சதாம் ஹுசேன். அப்புறம் அவர் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே நிறைய கெமிக்கல் வெப்பன்ட்டு பொறுத்தலாங்க. இப்போ வந்து ஈரான் அவங்க மேலே வந்து இவ்வளோ தூரம் பொருளாதார தடை விதித்து நான் என் சொல்லுக்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எது தெரியுமா? அணுவாயுதமா சார்? ஒன்றுமே இல்லை, அணுவாயுதம் கிடையாது, அங்கே போராட்டம் கிடையாது. அப்புறம் அங்கே வந்து நீ என்ன எடுத்தாலும் அந்த காரணம் கிடையாது. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சைனாவை அடிபணிய வைக்கிறதுக்கு ஈரான் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆயிலை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஏன்னா சைனா வந்து பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஈரான் அண்டு வெனிசுலா, அதுக்கப்புறம் ரஷ்யா, 3 இடத்துல இருந்தும் சைனா வந்து கன்சம்ஷன் வேர்ல்டில் வந்து டாப் கன்சம்ஷன் வந்து சைனா. அதுக்கு அடுத்த கன்சம்ஷன் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியா இங்கேருந்து கொஞ்சம் ரஷ்யாவில் வாங்கினாங்க. அப்புறம் வந்து ஈரான்லேயும் கொஞ்சம் வாங்கினாங்க. வாங்கும்போது டாலரில் இல்லாமல் ருப்பி அண்டு திராம்ஸில் இது ரியாலில் வாங்கினாங்க. அப்புறம் நிறுத்த சொன்னாங்க அமெரிக்கா, நிறுத்திட்டாங்க.
இப்போ இங்கே வந்து ரூபிள் அண்டு இதில் ருப்பியில் வந்து வாங்கினாங்க, வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் குறைச்சிட்டாங்க. இப்போது இந்தியா வந்து வேறு டைப்பு. அவங்க வந்து எப்படின்னா வலதுசாரி டைப்பு, இஸ்ரேல் அண்டு அமெரிக்காவோட சேர்ந்து பண்ணுற மாதிரி. இதே நேரத்தில் சைனா வந்து வளர்ந்து நிற்கிறாங்களா, அவங்க வந்து யுவான் அந்த கரன்சியில் தான் நிறையா பண்ணுறாங்க. ஸோ டீடாலரைசேஷன் நோக்கி போகிறதுனால ஒரு பதட்டம் இருக்குது. மெயினாக பிரச்சனை, இதோட பிரச்சனையே டீடாலரைசேஷன் தான். அந்த டீடாலரைசேஷனுக்கு முக்கியமான புள்ளியாக இருக்கிறது வந்து சைனா. சைனாவை அடிபணியை வைக்க ட்ரை பண்ணாங்க, முடியலை. இப்போ ஈரானோட ஜனநாயகத்தை காப்பாற்றுறது இல்லையா? அப்போது ஈரானுக்கு ஜனநாயகம் அவங்க இந்த உலகத்தில் எப்போவுமே என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த ஜனநாயகம் மதம் இதெல்லாம் வந்து பின்னாடி தான். நீ முஸ்லீம் நான் முஸ்லீம், உனக்குள்ளே சண்டை போடலாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து நீ கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன், சண்டை போடலாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பணக்காரன், நீ வந்து இப்போ பஞ்சபராரி, எனக்கு நீ சமமாக வருவியா அப்படிங்கிறது தான். 2ஆம் உலகப் போர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைனாலாம் பெருசாக ஒன்றும் இல்லை 40களில். அப்புறம் முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் அந்த டைமில் சைனா உண்மையிலே ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு நாடு மாதிரி, பஞ்சதரித்திரம். அது தரித்திரம்னா இது இல்லை, பஞ்சதரித்திரம். ஆனால் அந்த மேன் போரை கரெக்டாக கொண்டு வந்து யூஸ் பண்ணாங்கல்ல. இன்றைக்கி வந்து எனக்கு சமமாக எனக்கு மேலே இருக்கியா அப்படின்னு கோவம் வந்துச்சு, அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது. வான்வெளியில் அடிக்க நினச்சா அவன்கிட்டையும் ஆயுதம் இருக்குது. வான்வெளியில் எல்லா விதத்துலையும் சைனா வந்து தன்னை வந்து தகுதிப்படுத்தி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும்தான், என்னென்னா அவனுக்கு நிறைய குரூட் ஆயில் தேவைப்படுது. அந்த தேவைப்படுற குரூட் ஆயிலில் அதிகபட்சம் 25% 20% தான் சைனாவுக்குள்ளே உற்பத்தி ஆகுது. மிச்சம் 80% 75% வந்து வெளியில் தான் வாங்கி ஆகணும். அந்த வெளியில் வாங்குறது முழுக்க முழுக்க ரஷ்யாவில் மட்டும் நம்ப முடியாது. ஏன்னா ரஷ்யா அவனோட ஆயிலை வந்து இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்க இருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரி, அவங்க நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, அவங்க மேலேயும் தடவை வச்சுருக்காங்க இப்போது. அப்புறம் இவங்க அதிகமாக எங்கே வாங்குறாங்க, ஈரானில் வாங்குறாங்க. சவுதி இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சுனால அவங்க வந்து ப்ரோ அமெரிக்கன். அப்புறம் வெனிசுலா வாங்கினாங்க, அவன் வந்து சாவோஸாக இருக்கட்டும், அப்புறம் மதுரா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த போர், இந்த பிரச்சனைக்கு அடிநாதமாக இருக்கிறது சைனாவை வழிக்கு கொண்டு வர்றது தான். அது நேரடியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்டெரக்டாக பண்ணணும். இவன் சொல்லி பார்த்தேன் கேட்கல. அப்புறம் இவன் இப்போ இல்லை, எப்போவுமே கேட்கல, 47 வருஷமாக கேட்கல. அப்படிங்கும்போது இதுக்கு வந்து கடைசி பட்சமாக ஒரு வழி கொண்டு வந்தாகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஆரம்பித்து எல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது நீங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறீங்க, நான் என்கரேஜ் பண்ணுறோம், அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு இல்லை அப்படின்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் சொல்லி முடித்து கடைசியாக சரி 700 பேரை வந்து அந்த போராட்ட காலத்தில் கலவரக்காரங்க பிடிச்சி 30,000 பேருக்கு மேலே வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. யார், ஈரான். ஒரு 700 பேர் வந்து தூக்கில் போடணுன்னு இருக்கும்போது தூக்கில் போடக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சாங்க. ஓகே அப்படின்னு நிறுத்திட்டாங்க. சரி ஓகே, இப்போ அணு ஆயுதம் தயாரிப்பில் வந்து என்ரிச்மெண்ட்டில் வந்து சரி பண்ணி வச்சுருக்க ஒரு 430 கிலோ வந்து பாதி மொத்தமாக கொடுத்துடணும், முடியாது, பாதி நான் கொடுத்துட்றோம், IAEA உள்ளே வரட்டும், அட்டாமிக் ஏஜென்சி இருக்காங்க, அவங்க வந்து உள்ளே வரட்டும் அப்படின்னு அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஐடியா வந்து சும்மா அந்த இதெல்லாம் கிடையாது, இவங்கள வழி கொண்டு வரணும். மொத்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் இது எல்லாத்தையுமே டாலரில் விநியோகம் பண்ணணும். அப்போ இவனை சொல்கிறான், உங்கள் கம்பெனி வரட்டு, நான் உங்களுக்கு விற்கிறேன், நான் சைனாவுக்கு விற்கிறேன். ஆனால் சைனா இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்கான்னா 42 to 45 லட்சம் பேரல் பெர் டே அங்கே ப்ரொடியூஸ் ஆகி அதில் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேரல் வந்து சைனாவுக்கு போகுது. அப்போ சைனாவுக்கு போய் மிச்சம் இருக்கிற ஒரு 10 லட்சம் பேரலை வந்து இவனுக்கு கொடுக்குறேன்றான். அது எப்படி பத்தும்? ஐடியாவே வந்து சைனாவை க்ளோஸ் பண்ணுறதானே. அதனால் இந்த மாதிரி ஆரம்பித்த பிரச்சனை சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. ட்ரோனாக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும். ஈரான் சொல்கிறீங்க? ஈரான். அதான் ஒரு கேள்வி. இப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவ்வளோ பெரிய சக்திக்கு எதிர்கொள்கிற அளவுக்கு ஈரான் வந்து அந்த அளவுக்கு ஆர்மி ரீதியாக, அதாவது இராணுவ ரீதியாக அந்த அளவுக்கு பலமாக இருக்காங்களா? பயங்கர பலமாகிட்டாங்க. ஓகே, என்னென்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு இன்றைக்கி இந்த சண்டை வந்திருக்கும் போது இவங்க கையில் வந்து ட்ரோன் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் 2000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வந்து ஷாஹித் 129, 136, 149 சொல்லி ட்ரோன் வந்து 10 வேரியண்ட் வச்சுருக்காங்க. நிறையா ட்ரோன் இருக்குது. இதில் வந்து மிசைல் வந்து பாலிஸ்டிக் மிசைல், சூப்பர் சோனிக்கு, குரூஸ் மிசைல் வந்து எல்லா வகையான மிசைல் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டு போட்டு, இது நீர்மூழ்கி கப்பல், எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா இவன் ஒருத்தன் எல்லாமே வச்சுருக்காங்க. சுற்றிய 10 பேர் அடித்தாங்கன்னா அதுதான் இப்போ பிரச்சனைனா, இவன் ஈரான்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னா அமெரிக்கா வந்து சாதாரண நாடா? அவன் வேலையே இதுதான். இதை வச்சு அடித்து காமிச்சு வெளியில் விற்க வேண்டிய வேலை தான். அதே மாதிரி இஸ்ரேல் மூலமாகவும் விற்க வேண்டிய, இந்த மாதிரி சண்டை ஆரம்பிச்சு விட்டு அடித்து என்கிட்ட வந்து அயன் டவுன் சூப்பராக இருக்குது, என்கிட்ட வந்து இந்த லேசர் பீம் சூப்பராக இருக்குது, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டு சூப்பராக இருக்குன்னு எல்லாத்தையும் காமிக்கிறது தான்.
சார் கடந்த 48 மணி நேரத்தில் பார்க்கும்பொழுது ஈரான் என்ன மாதிரியான பதிலடிகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க? இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணது வந்து எப்படின்னா பேச வச்சு நம்ப வச்சு முந்தா நாள் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு இஸ்ரேல் பண்ணதா சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ டீட்டெயிலாம் வந்தது பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு இஸ்ரேல் மட்டும் பண்ணலை, அங்கேருந்து B2 பாம்பர்ஸை கொண்டு வந்து GB-157 அந்த இதெல்லாம் போட்டு பங்கர் பஸ்டரில் வந்து உள்ள பங்கரில் இருந்தால பங்கர் பஸ்டரை போட்டு தாக்கி சொல்லி முடிச்சிருக்காங்க. அவர் கொமேனி அது சும்மா சாதாரண தாக்கலை. அமெரிக்காவில் டீட்டெயில் இது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்டு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 900 குண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 900 பாம்ஸ். அது ஒரே இடத்துல யூஸ் பண்ணாங்களா பல இடத்துல யூஸ் பண்ணால் தெரியாது. ஆனால் இவரை இந்த கூட்டத்தை தூக்குறதுக்காக 900 குண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து 1000 குண்டு பக்கத்தில் இவங்க கொண்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்க. இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து SU-300 400 வேலை செய்யலான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இது வந்து எல்லாமே ஸ்டெல்த்து, வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ப வச்சு திடீர்னு அடித்து முடிச்சிட்டாங்க. அது இவங்க எதிர்பார்த்து இருந்திருக்கணும், எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த சீன் வந்து இப்படி நடந்திருக்கலாமோ அப்படி நடந்திருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணாங்க, ஈரான் வந்து 4 மணி நேரம் அது அவர் அடித்த உடனே காலையில் அடித்த உடனே அவர் வந்து மரணமாகி இறந்து விட்டார்னு சொல்லி முதல்ல தகவல் இல்லை. 4 மணி கழித்து தான் வந்து அவர் முதல்ல யார் அனௌன்ஸ் பண்ணுறா, இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணுறான், நாங்கள் அடிச்சிட்டோம் எலிமினேட்டர். உடனே வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறார் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஈவில், அந்த ஈவிலை நாங்கள் வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது முதல் நம்பிக்கை இல்லை, இது தப்பாக இருக்குது, இது இல்லைன்னு சொல்லி மாற்றி வந்து கடைசியாக வந்து நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன்னு இது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே இவங்க வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த தலைவர் யார், IRGC அடுத்த தலைவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு சலசலப்போ ஒரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே எந்த ஒரு இதுவும் எதிர்பார்த்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தலை போயிடுச்சு அப்படின்னா மற்றவெல்லாம் அப்படி ஒரு மாதிரி தடுமாறிடும் எதிர்பார்த்தாங்க இல்லையா. அது எதிர்பாராத அளவுக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்திருக்க தலை வந்து அவரோட மோசமாக இருக்காங்க. இவன் கையில் ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்தை வந்து நீ இயக்கலாம்னு சொல்லி சொன்னால் தானே அவங்க இயக்க முடியும். அப்போ இப்போ வந்திருக்கிறது வந்து அல் அரபி ஒருத்தர் டெம்பரவரி அல்லது இடைக்கால சுப்ரீம் லீடராக வந்திருக்கிறார். ஓகே, அவர் வந்து பழைய ஆள் ஆக்சுவலாக. அவர் வந்து இமாம், என்ன சொல்கிறேன், இமாம்னு சொன்ன தெரியும், நம்ம மக்களுக்கு புரியும். எப்படின்னா மத தலைவர் ப்ளஸ் வந்து ரிலீஜியஸில் வந்து AI டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப இறங்கி வந்தால். ஸோ இவர் வந்து இப்போ மத தலைவர், அப்புறம் இன்றைக்கி சுப்ரீம் லீடர். அது வந்து டெம்பரரி சுப்ரீம் லீடர். அப்புறம் ஒருவேளை அவரே கண்டினியூ ஆனாலும் ஆகலாம், அல்லது இப்போ இறந்து போனாரே அவரோட மகன், 2வது மகன் முஜ்தபா கமேனி, அவர் வந்தாலும் வரலாம். ஆனால் யார் வந்தாலும் சரி அதுக்கு அடுத்த லெவலில் இன்னும் அந்த பவர் மாறாமல் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அலி லாரிஜானின்னு ஒருத்தர். அவர் வந்து அந்த டிஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அவர் தான் இன்றைக்கி வந்து எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நோ மோர் டிஸ்கஷன், நோ மோர் டாக்ஸ் வித் US அண்ட் எனிபடி, நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க. அந்த பண்ணுறதுல வந்து இவரெல்லாம் அடித்து முடித்தாங்கல்ல, முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆரம்பித்தா என்ன சொல்கிறாங்கன்னா டெல் அவீவ் மேலே ப்ளஸ் வந்து பீர்ஷேபான்னு சொல்லி அங்கே சவுத்தில் இருக்கிற நகரம், அப்புறம் வந்து ஹைஃபா, மெயினாக வந்து டெல் அவீவ் பேரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, மழை பொழிகிற மாதிரி இவங்க வந்து மிசைலை வச்சு பொழிஞ்சிருக்காங்க. அது வந்து சில இடங்கள்ல அங்கங்கேருந்து வந்துச்சே ஒழிய மெஜாரிட்டி ஆஃப் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வரவே இல்லை, தகவல் வந்து பெருசாக வரலை. ஆனால் வந்த தகவலை பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மிசைல் வருது. அதில் 15 மிசைல் வந்து மேலேயே இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. பண்ணப்போ அங்கேருந்து துண்டு துக்கூடாக தானே விழும், அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் அது பண்ண முடியாமல் கீழே விழுந்து பார்த்திங்கன்னா அதோட டேமேஜே டெல் அவீவ் வந்து இனி எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. அந்த ஏற்கனவே ஒரு 12 நாள் யுத்தத்தில் பெரிய அடி வாங்கிச்சு, திரும்பவும் வந்து அதை விட ஜாஸ்தி அடி வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இது ஹைஃபா போர்ட்டு அதுக்கப்புறம் இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டை பற்றி இன்னும் தகவல் ஒன்றும் இல்லை, அடிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் அங்கே வந்து முக்கியமாக இந்த டெல் அவீவ் அந்த முக்கியமான நகரங்களுக்கு வந்து அந்த குடி தண்ணி இருக்குல்ல, டீசலினேஷன் பிளான்ட்டு, அதை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுபோக வந்து ரிஃபைனரி வந்து ஏதோ அங்கே உள்ள இருக்கு, அதை போட்டு தாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க இஸ்ரேல் வந்து நினச்ச மாதிரி எந்திரிக்க முடியாது உடனே. அதே மாதிரி ஈரானும் முதல்ல ஒரு அடி அடித்தாங்கல்ல, நேற்று திரும்ப அடிச்சிருக்காங்க. நேற்று இன்றைக்கி நைட்டு தான் அடிக்காங்க, அடித்தா அன்றைக்கி அடித்ததை பரவாயில்ல என்ற அளவுக்கு திரும்ப அடிச்சிருக்காங்க டெஹ்ரான். இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே 48 மணி நேரத்துக்கு 2வது அட்டாக் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இவங்களாம் சேர்ந்து. ஓகே, அது போக ஏன் பண்ணாங்கன்னா இங்கே முக்கியமான விஷயம் வந்து இங்கே 2 ஆயில் டேங்கரை வந்து காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் போக இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது எங்கேருந்து அப்படின்னா UAE, பஹ்ரைன் வந்து நேவல் பேஸு.
அந்த நேவல் பேஸை அடி பின்னிட்டாங்க. அதோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, அது போக ஒரு 30 மாடி 35 மாடி டவர் ஒன்று இருக்குது. அந்த டவர் அடிச்சிருக்காங்க. பொதுவாக வந்து அந்த மாதிரி அடிக்கவே மாட்டாங்க. அடிச்சிருக்காங்க. என்னென்னா அங்கே வந்து சிஏ ஏஜென்ட் இருந்தால் அப்படியா எல்லாம் சொல்லி வச்சு அடிச்சிருக்காங்க. அது போக துபாய் வந்து அது வந்து எப்படின்னா ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி கட்டமைப்பில். ஏன்னா அதுக்கு வந்து வேறு பொருளாதார பேஸ் வேறு எதுவும் கிடையாது. ஒன்லி இது வெளியிலேருந்து வரக்கூடிய பணம், அப்புறம் ரியல் எஸ்டேட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட் பணம், டூரிசம், சர்வீஸு, ஆயில் கிடையாது அந்த பணம். ஸோ இவங்க எல்லாம் வந்து பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த வேர்ல்டு டாலஸ்ட் டவர் புர்ஜ் கலீஃபா அதுக்கு பக்கத்தில் விழுந்திருக்கு. அது மேலே அடிக்கலாம் வரல. சார் குறிப்பாக இந்த யூஏஇயை பற்றி கேட்கணும்னு இல்லை சார், நீங்கள் அங்கே போனதுனால கேட்குறேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய வீடியோஸ் என்ன வருதுன்னா, மக்கள் யாருமே வந்து வெளியிலேயே போகிறது இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் வருது. யூஏஇக்கு என்ன அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது குறிப்பாக இந்த அட்டாக் மூலமாக அவங்க நடந்திருக்கு? ஏன் யூஏஇ அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா ஈரான் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மிசைல்கள் அங்கே அனுப்புனதாக சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? யூஏஇ அண்ட் கத்தார் ரெண்டுலேயே அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பாத ஜிசிசி கண்ட்ரி எது அப்படின்னா ஓமான் வந்து மீடியேட் பண்ணாங்க. அதனால் ஓமானை டச் பண்ணவே இல்லை. அப்புறம் சவுதியில் வந்து லேசாக அடிச்சிருக்காங்க நேற்று வரைக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல்னால், ஆரம்கோன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அரேபியன் ஆயில் கம்பெனி ஆரம்கோ, அது ராஸ் தனூரோ அப்படின்னு ஒரு இடத்துல அதை வந்து அடிச்சிட்டாங்க. ஓகே, அங்கே அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து திரும்ப அதை வந்து திரும்ப ஓட வைக்கிறதுக்கு என்னென்னா, இவங்க அங்கேருந்து எடுத்து ரிஃபைன் பண்ணணும், அல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதை வந்து ஒரு நாளைக்கு ஐ திங்க் 2.5 கோடி பேரல் நினைக்கிறேன், கரெக்டாக இல்லை, 5 நாட் ராங், 3 கோடி 2.25 கோடி நினைக்கிறேன் சவுதியிலேருந்து. இங்கே வந்து 45 லட்சம் வரைக்கும் ஈரான்லேருந்து. ஸோ இப்போ வேர்ல்டில் 3rd பிக்கெஸ்ட்டு ஆயில் இங்கே சவுதி. அதில் வந்து அடிச்சிட்டாங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இப்போ என்னென்னா, யூஏஇ அதில் அபுதாபியில் தான் வந்து ஆயில் நிறையா இருக்குது, அட்னாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி. ஸோ குறிப்பாக துபாயை விட அபுதாபி அதிக டார்கெட்டாக இப்போது? துபாய் தான் பெரிய டார்கெட்டு. ஏன்னா துபாயில் தான் இப்போ மொத்தம் யூஏஇ வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரோ இஸ்ரேல், ப்ரோ அமெரிக்கன். அதாவது சவுதி அரேபியாவும் ப்ரோ அமெரிக்கன் தான். அதே மாதிரி குவைத்தாக இருக்கட்டும், கத்தார், இவங்க எல்லாம் வந்து ப்ரோ அமெரிக்கன். அந்த ப்ரோ அமெரிக்கனில் ரொம்ப இஸ்ரேலோட பயங்கர ஒட்டி உறவாடுறது வந்து யுஏஇயில் வந்து ரொம்ப முக்கியமாக துபாய். நான் துபாயில் இருக்கும்போது அங்கே வந்து எப்படின்னா யூதர்கள் வந்து நாட் அலௌடு. ஆனால் ஒரு முறை 2001, 2002 அந்த ரேஞ்சு நினைக்கிறேன் இடத்துல முதலாக ஒரு மாதிரி எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இது நடக்கும்போது முதல் முறையாக இஸ்ரேலிருந்து ஒருத்தர் வந்து அங்கே வர்றாரு. அவர் வந்து போட்டு தெளிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவருக்கான பாதுகாப்பு இருக்குல்ல, அவ்வளோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வர்றது சகஜமாயிடுச்சு. ஆனால் அதை கொண்டு வந்து சேர்த்ததே துபாய். அப்புறம் துபாயில் ஏன்னா அவங்ககிட்ட இருந்து வர்ற காசு, அமெரிக்கா, யூகேலேருந்து, அப்புறம் இந்தியாவிலேருந்து போகிற காசு, எக்கச்சக்கமாக காசு வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அங்கே என்ன அடித்தாங்க, எங்கெங்கே அடித்தாங்க, ரொம்ப முக்கியமாக என்னென்னா, துபாயோட வருமானத்தில் முக்கியமான பங்கு என்னென்னா, அந்த ரீஜன்லேயே மிகப்பெரிய ஏர்போர்ட். ஓகே, அங்கே வந்து ரஷீதியான்னு சொல்லி அந்த ஏரியா இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு ஏர்போர்ட்டு. அது போக மக்தும் ஏர்போர்ட்டு புதுசாக வந்து ஜபலலி பக்கம் அங்கிட்டு வந்து ஒன்று கட்டி ஆப்ரேஷன் ஆயிடுச்சோ போதும்னு நினைக்கிறேன். இது வந்து அதோட ரொம்ப பெருசது. ஸோ அது வந்து சர்வீஸ் ஓரியன்ட். ஸோ ஏர்போர்ட்டு அது போக இங்கே வந்து சீ போர்ட் வந்து இங்கே இருக்குது, அல் ராஷித் சீ போர்ட்டுன்னு சொல்லி பர்துபாய் பக்கம் அங்கே ஒரு சீ போர்ட் இருக்குது. அப்புறம் ஜபலலியில் வந்து பெரிய சீ போர்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் அட்ராக்ட் பண்ணி வர்றதுக்காக அவங்க வந்து மேன்மேடு பாம் ஐலாண்டு, அப்புறம் டாலஸ்ட் டவரு, அதுக்கப்புறம் நம்பர் 1 வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் புர்ஜல் அராபு, ஐலாண்டாக வந்து நாடாக வச்சு இந்த வேர்ல்டு அப்படின்னு டூரிசம் மாதிரி. அதில் நயா ஐலாண்டு. ஏன் இந்த நயா ஐலாண்டு பர்டிகுலர் சொல்கிறேன்னா, ஐ திங்க் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம லட்சுமி மிட்டல் அவர் யூகேயை காலி பண்ணிவிட்டு துபாயில் வந்து ஃபுல்லாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு கொண்டு வந்து நயா ஐலாண்டில் அவருக்கு தனியாக ஒரு இடத்த வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. வந்து இப்போ திரும்ப அவர் கன்னியூ பண்ணுவார், இந்த பயம் வந்துருச்சுல்ல, இதெல்லாம் பண்ணுவார். அப்படிங்கிறது என்னென்னா, ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அவனுக்கு இடத்த கொடுத்து அப்புறம் அங்கே வந்து பேஸ் இருக்குது, துபாய் டு அலைன் போகிற வழி, அப்புறம் அபுதாபிலேருந்து ஓமான் போகிற வழி. ஓகே, அந்த வழியில் வந்து ஒரு பெரிய ஏர் பேஸ் இருக்குது. அங்கே நான் உள்ளே போயிருக்கேன் நான். ஆமாம், ஏன்னா நான் வந்து இந்த கார்டன் டிசைனிங்காக போகும்போது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு நமக்கு அக்சஸ் உண்டு. அதுக்கு நான் போயிருக்கேன் நான். அப்படி பார்த்தா இங்கே இங்கேயே சொல்லியிருக்கேன், நம்ம கல்பக்க அணுமின் நிலையம் அதில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உள்ளே நான் ஃபுல்லாக போயிருக்கேன். ஓகே, ஸோ அங்கே நான் வந்து உள்ளே போயிருக்கேன் நான். உள்ளே போனால் என்ன இருக்கும், வேறு என்ன எம்டியாக இருக்கும், அப்புறம் வந்து ரன்வே இருக்கும், அப்புறம் அங்கங்கே ஃப்ளைட் நிற்கும், ஆஃபீஸ் இருக்கும், வேறு என்ன இருக்கும் அங்கே.
ஆனால் அம்யூனிஷன்லாம் வந்து இப்ப நமக்கு கண்ணில் காமிக்க மாட்டாங்க. அது அந்த என்னென்னா ஒரு பெரிய ஏரியா அதை நோக்கி தான் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது இடையில இன்டர்செப்ட் பண்ணும்போது கீழே விழுந்தது. ஆனால் சார் இன்னொன்று, இப்போ ஈரான் வந்து நாங்கள் அமெரிக்கன் ஏர்பேஸை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஏர்பேஸ் அடிக்கிறதுன்றது அமெரிக்காவை அடிக்கிற மாதிரி தான் அர்த்தம் பார்க்குறோம். ஆனால் இங்கே மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இல்லை, இது எங்கள் இறையாண்மை மீது நடத்தப்படுற தாக்குதல் அப்படின்றத சொல்கிறாங்க. இது சொல்லத்தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க, இப்போ அமெரிக்காவோட அடிமை தானே, சொல்லத்தான் செய்வாங்க. எங்கள் இதில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா இனி ஏன்டா அவனுக்கு இடம் கொடுக்குற, உன் இடத்துலேருந்து என்னை அடிப்பான், அப்போ நான் வந்து அங்கே அடிக்காமல் என்ன செய்வேன். ஆனால் இந்த நாடுகள்லாம் சொன்னது வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஈரானை அடிக்கிறதுக்கு எங்கள் பேஸை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சார் முன்னாடியிலேருந்து? அதெல்லாம் வந்து தண்ணீரில் எழுதிய எழுத்து அல்லது காற்றில் எழுதிய எழுத்து தான். அமெரிக்காவை மீறி வந்து ஏதாவது பேசுவாங்களா? முதல்ல சொல்லுவாங்க எங்கள் இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. இல்லை, இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? இப்போ இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஈரானை பழி வாங்கணும்னு சொல்லி அமெரிக்காவோட எல்லாம் வாங்க முடியாது. அவன் பெரிய ரவுடி, இவன் சின்ன ரவுடி அவன் கணக்குக்கு. ஏன்னா அமெரிக்காட்ட இஸ்ரேல் அமெரிக்காட்ட வந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் இருக்குது. இவனும் சற்றும் வந்து குறையாத அளவுக்கு இவன்ட்டு ஈரான்ட்டே ஆயுதம் இருக்குது. நான் யாருக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறது? எனக்கு அமெரிக்கா வந்து உதவி பண்ணுறான், நான் வந்துட்டு அடிபணிஞ்சு போகிறேன். இந்த நேரத்தில் ஒருவேளை அமெரிக்கா வந்து கை இறங்கிருச்சு அப்படின்னா அப்பாடா நாங்கள் எல்லாம் வந்து ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்க மாட்டாங்க. காரணம் வந்து மன்னராட்சி. அமெரிக்கா இருக்கிற வரைக்கும் இந்த மன்னராட்சி தொடரும். சப்போஸ் அமெரிக்கா கை இறங்கிருச்சுன்னா மன்னராட்சி மாறிடும், ஏன்னா மக்கள் புரட்சி வந்துடும். ஆனால் சார் இன்னொன்று, இப்போ இந்த விவகாரத்தில் ஈரானினுடைய இந்த ஐஆர்ஜிசியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஐஆர்ஜிசி பங்கு தான் மெயின். அவன் ஐஆர்ஜிசி லேண்டில் இதில் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொன்று ஐஆர்ஜிசி நேவல் ரெண்டுலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஐஆர்ஜிசி தான் மெயின் பங்கே. ஆமாம், அதனால் ஐஆர்ஜிசி வந்து அடிச்சிட்ருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக டெல்லவிவ் வந்து சல்லடை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் டெஹ்ரானை சல்லடை போட்டாங்க. ஓகே, ஈரான்லேயும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பயங்கர பாதிப்புங்க. நான் நீ வந்து சாதாரண சொல்ல மாதிரி ஏன்னா ஒரு விஷயந்தான், அவன் ஏற்கனவே எக்கச்சக்கமான அம்யூனிஷன் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் வச்சுருக்கவன். இவன் வந்து ஆயுதங்களை புதுசு நிறையா வச்சு டெவலப் பண்ணியிருக்கவன். ஆமாம், இதனால் இதில் ஒரே ஒரு விஷயந்தான், சைனாவோட நிலைப்பாடு என்ன. ஆகா ஓகானாங்க சைனா வர்றாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. சைனாவுக்காகத்தான் இந்த போரே நடக்குது. சைனா வந்து கை கட்டி வேடிக்கை பார்க்குறான். கேட்டால் நான் இடையில வந்து நான் இதை கொடுக்குறேன், அம்யூனிஷன் கொடுக்குறேன். ஹைப்பர்சானிக்லாம் கொடுக்குறதா நம்ம செய்திகள்லாம் அது என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி வந்து ஒருவேளை இப்போ இஸ்ரேல் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அமெரிக்கா இறங்கி வர்றான்ல, அப்போ ஈரான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு சைனாவோ ரஷ்யாவோ இறங்கி வந்தாங்க. ரஷ்யா மேலே எப்போ நம்பிக்கை இல்லை. ஏன்னா ரஷ்யா வந்து இஸ்ரேல்காரனுக்கு ரொம்ப யூதர்களோட ரொம்ப பயங்கர நெருக்கமாக உள்ளவங்க. புட்டின் வந்து அந்த விஷயத்தில் நம்பவே முடியாது. சரி, இன்னொன்று இப்போது ஈரானில் வந்து வச்ச இன்னொரு முக்கியமான நிபந்தனை என்ன, இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸோடைய தூரத்தை வந்து குறைக்கணும். அது பேருக்கு தானே, அதாவது விஷயம் அதுதான். ஒன்று நீ 700 பேர் கொள்ளாத, சரி தூக்கல் போடல. அப்புறம் இந்த இதை வந்து என்ரிச் பண்ணாத, சரி பண்ணலை. அப்புறம் வந்து மிசைலை வந்து இது பண்ணல. இல்லை உன் வீடு வந்து கிழக்கு பக்கம் இருக்குது, மேற்கு பக்கம் மாற்று, இதெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. ஐடியா வந்து அப்படி இல்லை. எனக்கு உன் நாட்டை எழுதி கொடுத்துட்டு எனக்கு அடிமையாரு. சவுதி இல்லையா, யுஏஇ இல்லையா, கத்தார் இல்லையா, பஹ்ரைன் இல்லையா, குவைத் இல்லையா, இல்லை இப்போ நான் அடித்ததுக்கப்புறம் வந்து இவங்க ஈராக் இல்லையா, இல்லை எப்போவுமே நமக்கு வந்து நிரந்தர சாசனம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஜோர்டான் இல்லையா, நீயே மட்டும் தனியாக இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு அடிமையார் நீ வந்து நல்லாரு அப்படின்னா இது முடியாதுன்றாங்க. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது இந்த டெல்லவீவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்னால நிறைய யூதர்கள் இஸ்ரேலிருந்து வெளியேறதா சொல்கிறாங்க. கடந்த 12 நாள் யுத்தத்தில் நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் அதிகமாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. வெளியேறனா அங்கே வந்து ஃப்ளைட்டு போகணுமே, எங்கேயும் ஃப்ளைட்டு போகாது. இங்கே நமக்கு சும்மா அப்படி அங்கங்கேன்னு கேட்டு வந்த தகவல் மட்டும் இதுவரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 48 மணி நேரத்தில். இந்த 48 மணி நேரத்தில் அது வந்து இந்த செய்தி வெளியே வரல. அப்புறம் 600 பேருக்கு மேலே இந்த இவங்க அமெரிக்கா பேஸில் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஆனால் அங்கங்கே வந்திருக்க தகவல். அதே மாதிரி யுஏஇயில் வந்து மரணம் பெருசாக நிகழலை. இந்த இன்டர்செப்ட் பண்ணி கீழே விழுந்துச்சு இல்லையா, அதில் அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பஹ்ரைனில் அந்த பில்டிங் அடித்தாங்க இல்லையா, அதில் அடித்து நேரடியாக உடம்புல காயம்பட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஸ்மோக்கு சஃபகேஷனில் வந்து எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இது ஐடியா இல்லை. இங்கே ஈரானில் ஏற்கனவே சொன்னால் நேற்றே சொன்னாங்க 201 பேர் இறந்தா சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெஹ்ரானில் குறைஞ்சபட்சம் வந்து 10,000 பேர் இறந்துருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 10,000 பேருக்கு மேலே ஈரானில் இறந்துருக்காங்க. 8,000 பேருக்கு மேலே யூதர்கள் அங்கே இஸ்ரேலில் இறந்துருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் என்ன 2 பேருக்கும் இழப்பு. ஆனால் சார், ஒட்டு மொத்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஈரான் வந்து இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய தாக்குதல் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால ஈரான் மீதான அந்த கோபம் அப்படின்றது உலக மக்கள் மத்தியில் போகுமா? கண்டிப்பாக போகத்தான் செய்யும். போய் என்ன செய்ய, அவன் அடிக்கிறான். அவன் அதாவது ஈரான் வந்து
அவன் வந்து சண்டை இழுத்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல. அவன் தேடி வந்து அமெரிக்கா அடிக்கிறான், அடித்தா வந்து பதிலடி கொடுக்கலன்னா அப்புறம் என்ன ஆகும்? நான் பதிலடி கொடுப்பேன், ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவேன், உங்களுடைய கப்பல் அடிப்பேன், இஸ்ரேல் அடிப்பேன், அப்புறம் அவனுக்கு உதவி பண்ண UAE அடிப்பேன், கத்தார் அடிப்பேன். கத்தார் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் வந்து பயங்கர சதிருக்கு. இதெல்லாம் ரொம்ப இன்னும் முக்கியமானது வந்து ஈராக் இருக்குல்ல, ஈராக்கில் முக்கியமான அந்த அம்யூனிஷன் அதை பூரா அடித்து போட்டு தாக்கிட்டாங்க. அது எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி தெரியாது. அங்கே அம்யூனிஷன் வந்து பயங்கர குடோன் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஆமாம், அது பூரா வந்து அந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல, அது பயங்கரமாக அடிச்சிருக்கு. அதோட வேல்யூ என்னன்னு தெரியல, ஆனால் ஒருவேளை ஃப்யூச்சரில் கொஞ்சமாக தெரிய வரலாம். நிச்சயம் அதை தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்களில் இந்த போர் அப்படின்றது எதை நோக்கி போகுதுன்றதை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.